பொழுது முதல் பெண்கள் தான் நிற்கிறாங்கன்ற பெருமையை நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏற்படுத்தி கொடுக்கிறது. போராட்ட களத்தில் இறங்கி எல்லா பிரச்சனையும் நீங்க அந்தந்த மாவட்டத்தில், அந்தந்த வட்டாரத்தில், அந்தந்த நகராட்சியில, பேரூராட்சியில கையில எடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் தலைவர்கள். ஒரு முறை தான் பிறக்க போகிறோம், ஒரு முறை மறைய போகிறோம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் எப்படி வாழ போகிறோம்ன்றது தான் நமக்குள்ளே இருக்கிற போராட்டம். நமக்குள்ளே இருக்க பல சந்தேகங்கள். வயது ஆக போகுது, வயதான நோய் வரப்போகுது, நோய் வந்தால் மரணம் வரப்போகுது. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும், நாம சாதிக்கணும். நம்ம அடுத்த சந்ததியர் சொல்லணும், எங்க அம்மா இப்படி போராடினாங்க, எங்க அம்மா போராடியா இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அன்னை இந்திரா காந்தியை பத்தி பேசுறோம். அன்னை சோனியா காந்தி இன்றும் இந்த கட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் நீங்க வரிசைப்படுத்திலே வரலாம். அந்த வரிசையில நம்முடைய மகிழா காங்கிரஸை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்கன்ற வரலாற்றுல இடம்பெறணும். அதுதான் எங்களுடைய விருப்பம், ஆசையும் கூட. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் கட்சியும் இல்லை, ஆட்சியும் இல்லை, நாடும் இல்லை. சக்தி என்பதே பெண்கள் தான். உங்களை வைத்துதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் ஐயா ப. சிதம்பரத்தினுடைய ஆலோசனையில கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் சிறந்த இடத்தை கொடுத்து சட்டமன்றத்திற்கு கையை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்வோம் என்ற உறுதியை நமக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.